முழுமையான டிஎன்டியை இயக்குதல். முகப்புத் திரையில் கொடுக்கப்பட்டுள்ள டூ நாட் டிஸ்டர்ப் ஐகானை தட்டவும். அதன் பிறகு மேல் வலதுபுறத்தில் உள்ள ஆட் டு டிஎன்டி பட்டனை தட்டவும். அனைத்து விதமான விளம்பர அழைப்புகள் மற்றும் எம்எஸ்ஐ தடுக்க பிளாக் ஆல் முழுமையாக தடு டாக்கிளை ஆன் செய்யவும். கீழே ஸ்க்ரோல் செய்து அமைப்புகளை சேமிக்க சப்மிட் பட்டனை தட்டவும். உங்கள் டிஎன்டி விருப்பத் தேர்வுகள் வெற்றிகரமாக புதுப்பிக்கப்பட்டுள்ளன. திரும்பிச் செல்ல டன் முடிந்தது என்பதை தட்டவும். டிஎன்டியை அகற்றுதல். நீங்கள் டிஎன்டி சேவையை நிறுத்த விரும்பினால் முகப்புத் திரையிலிருந்து மீண்டும் டூ நாட் டிஸ்டர்ப் என்பதை தட்டவும். இங்கே திரையில் தோன்றும் டீரெஜிஸ்டர் ஃப்ரம் டிஎன்டி டாக்கிளை தட்டவும். உறுதிப்படுத்த பாப் அப் திரையில் ப்ரொசீட் பட்டனை தட்டவும். உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வெற்றிகரமாக முடிந்தது. இப்போது ஓகே என்பதை தட்டவும். உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப டிஎன்டியை அமைத்தல். உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப குறிப்பிட்ட டிஎன்டி அமைக்க டூ நாட் டிஸ்டர்ப் என்பதை தட்டவும். மீண்டும் ஆட் டு டிஎன்டி பட்டனுக்கு செல்லவும். இங்கே கஸ்டமைஸ் யோர் டிஎன்டி ப்ரெஃபரன்சஸ் உங்கள் டிஎன்டி விருப்பத் தேர்வுகளை தனிப்பயனாக்கி என்பதன் கீழ் தகவல் தொடர்பு ஊடகத்தை கம்யூனிகேஷன் மீடியம் தட்டி விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். இப்போது டிஎன்டி வகையை கேட்டகரி தட்டி நீங்கள் தடுக்க விரும்பும் வகையை தேர்ந்தெடுக்கவும். அதன் பிறகு விருப்பமான நாள்களை தட்டி நீங்கள் அழைப்புகளைப் பெற விரும்பாத நாள்களை தேர்ந்தெடுக்கவும். இறுதியாக விருப்பமான நேர கீழ்த்தோன்றும் டெப்ட் மெனுவிலிருந்து உங்கள் தடுப்பு நேரத்தை தேர்ந்தெடுக்கவும். அனைத்து விருப்பங்களையும் தேர்ந்தெடுத்த பிறகு கீழே உள்ள சப்மிட் பட்டனை தட்டவும். தனிப்பயன் கஸ்டம் டிஎன்டி வெற்றிகரமாக புதுப்பிக்கப்பட்டதும் டன் என்பதை தட்டவும். தனிப்பயன் டிஎன்டி சேவையை நிறுத்த இங்கே திரையின் கீழ்ப்பகுதியில் தோன்றும் ரெஜிஸ்டர் ஃப்ரம் டிஎன்டி டாக்களை தட்டி அதை ஆன் செய்யவும். உறுதிப்படுத்த திரையில் தோன்றும் பாப் அப்பில் ப்ரொசீட் பட்டனை தட்டவும். உங்கள் தனிப்பயன் டிஎன்டிடி ரெஜிஸ்ட்ரேஷன் வெற்றிகரமாக முடிந்தது. திரும்பிச் செல்ல ஓகே என்பதை தட்டவும்.